திரு அக்னீஸ்வரன், என்ன எப்படி பார்க்குறீங்க இந்த இடைத்தேர்தலை முடிவு, இந்த அறிவிப்பை? சரி, இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது அதிமுக வரக்கூடிய 11ஆம் தேதி மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் கூட்டியிருக்கிறாங்க. ஆமாம், அதில் தான் முடிவு எடுப்பாங்க. இங்கே இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் யார் அந்த சட்டமன்ற உறுப்பினர், யார் அந்த எம்எல்ஏ அப்படிங்கிறத விட யார் அந்த சார், அதுக்கு ஒரு விடை கிடைக்குமா அப்படின்னு தான் மக்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எத்தனையோ பிரச்சனைகள் இன்னைக்கு மரியாதைக்குரிய திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், முன்னாள் ஹைகோர்ட்டினுடைய அரசு வழக்கறிஞர் சார் சொன்னாங்க, சரவணன் சார் சொன்னார், அதாவது நீ எதிர்மறை வாக்குகளை விட எங்களுக்கு நேர்மறை வாக்குகள் தான் அதிகம் அப்படின்னு சொன்னார். இன்னுமா அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஈரோடு கிழக்கில் அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நின்றுட்டா நம்ம நிரூபிச்சிடலாம்ல. அதுதான் சார், இன்னைக்கு தான் சார் பிப்ரவரி 5ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா இன்னைக்கே போய் அங்க நிக்க சொல்றீங்களா? சார் 10ஆம் தேதி இன்னைக்கு, இப்ப தேதி இது ஆயிடுச்சுல. இப்ப நீங்க அதுதான் சாயந்தரம் தானே சார் அறிவித்த நிமிடத்திலிருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு நடைமுறைக்கு. 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிருது. 17 தான் கடைசி நாள், ஆனா தொடங்குது 10ஆம் நாள், நடுவில் 2 நாள் தான். ஆனால் இன்னைக்கு மதுரையில டங்ஷன்ல ரிட்டாப்பட்டியில தன்னெழுச்சியாக கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு கண்டன பேரணி கூட்டம் மிக பிரமாண்டமா நடத்தி இருக்கிறாங்க. அது மாதிரி இன்னும் வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எந்த ஒரு விடையும் கிடைக்கவில்லை. அதற்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் ஆளுநர் அவர்கள் திமுகவுடைய ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி அவர் முதல்ல வெளியேறிட்டார். அவர் யார் வெளியேற்றினா? திமுகவுக்கு ஆதரவா. ஏன்னா கடைசி அதுதானே கேட்பாங்க, யார் அந்த பேட்ச் தானே ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் உள்ள பேசியிருக்கலாம்ல. எது சார் உள்ள இருந்து அப்படிலாம் ஆளுநரை நீங்க எதுவுமே கேட்கலையே, பேசாமலேயே ஜனாதிபதி நாங்க பாராளுமன்றத்தை மாதிரி ஜனகன மன சொன்னாரு, ஏன் பேசல நீங்க கேட்டீங்களா? ஆமா, நேத்து பேசணும். அது ஏன் 3 நிமிஷத்துல வந்தீங்க? மாநில உரிமை என்னாச்சு, மாநில சட்டமன்றத்திற்கு உரிமை என்னாச்சு, மரபு என்னாச்சு தான் கேட்டோம். ஏன்னா அந்த கேள்வியை பிரதானமா நீங்க ஏன் வைக்கலன்னு ஆலு ஷானவாஸ் கேக்குறாரு. ஏன்னா அவர் கேட்பாரு, ஏன்னா உள்ள யார் 2 பேரையும் கேள்வி கேட்க வேண்டியது, பதில் சொல்ல வேண்டியது வரும். மாநில அரசும் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உயர்நிலை கல்வியினுடைய அமைச்சரும் பதில் சொல்லணும், ஆளுநரும் பதில் சொல்லணும். ஆனா இது வரைக்கும் பேசவே இல்லை. ஒருவேளை நம்மளையே கேள்வி கேட்டுருவாங்களோ என்று தப்பிப்பதற்காக எடுத்த யுக்தி தான் அது. அது இருக்கட்டும். இப்ப நான் பார்க்க வேண்டியது, நீங்க இங்க இந்த சொல்லுவாங்கல்ல, சார் சொன்னார், எப்படி சொன்னார்னா, சரவணன் சார் சொன்னார்னா, எங்களுக்கு வெற்றி நிச்சயம், ஆனால் நாங்கள் எந்த கணக்கு எப்படி என்பதுதான் அப்படின்னாரு. அந்த கணக்குன்றது என்னன்னா, பட்டி ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலா, இப்படின்ற பல கணக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. சரி வச்சுக்கோங்க, எல்லாரும் வரும்போது தமிழ்நாடு அரசியல் இது தேர்தல் வரலாற்றை பேசினா எல்லாத்தையும் பேசணுமே சொன்னேன். அதுதான் சார், 5 வழக்கறிஞர் மத்தியில நீங்க நீதிபதியா இருக்கிறதுனால கும்பிடி புண்ணி கொண்டு வர்றீங்க, அதுவும் எங்களுக்கு தெரியும். அதுவும் இல்ல, ஆனால் எது அதிகமா மட்டும் தான் சரி பண்றாங்க. திருமங்கலம் ஃபார்முலாவும் பட்டி ஃபார்முலாவும் 471 நாள் கழிச்சு வெளியிலே வந்திருக்கக்கூடிய அந்த துறையினுடைய அமைச்சரும் இப்ப திரும்ப வெளியே வந்துட்டாரு. ஆக எவ்வளவு செல்வாக்க நடத்துவாங்கன்னு பாத்துக்கோங்க. இல்ல இப்ப நான் கேக்குறது என்னன்னா, விக்கிரவாண்டியில ஒரு முடிவு எடுத்தாங்க, தேர்தல் போட்டியிட வேண்டாம், அது முறையா நடக்காது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. இப்ப ஈரோடு கிழக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுறதும் போட்டியிடாததும் அதிமுகவுடைய உரிமை சார்ந்தது, வியூகம் சார்ந்தது, மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஒரு தேர்தலை ஒரு 26க்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அதிமுக பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களா? அது பயன்படுத்துமா இல்லையா அப்படிங்கிற எப்படி பாக்குறீங்க? அது நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் நிறைய கட்சி, புது புது கட்சிகள் நிறைய இருக்குது. ஆமா, ஆனா வாக்கு சதவீதம் பார்க்கும்போது திமுக அதிமுக தான். சரி, அது சட்டமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி. கடைசி 2024 2021 சட்டமன்ற பொது தேர்தலாக தான் சரி. நான் என்னுடைய நீங்க கேட்கறது தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கிற பார்வை, தயவு செய்து இந்த நியூஸ் 18 வாயிலா கேட்கிறேன், நாங்கள் தான் எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய எல்லா கட்சியுமே ஈரோடு கிழக்கில் சந்திக்கணும். சரி, அதுதான் நான் எதிர்பார்க்கிறது. ஏன்னா இதற்கு அடுத்து எந்த விதமான சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடக்க கூடாது. பாஜக சொல்றீங்களா? யார சொல்றீங்க? சாரி, தாவேகாவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், பாஜக எல்லாம் கொங்கு மண்டலமே எங்களுதுதான் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை IPS அவர்களா இருக்கட்டும், அவரே நிக்கலாமே.
பாத்தீங்களா பாஜக வளர்ந்திருக்கிறது, நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று கூட சொல்லலாம். ஆகவே வேட்பாளராகவே அண்ணாமலை அவர்கள் நிற்கிறாங்க. ஆமா, அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. எல்லாருமே சொல்றேன், எல்லா பேருமே நீங்க நாங்க தான் கட்சின்னு சொல்றீங்க இல்லையா, அங்க நீங்க நில்லுங்கன்னு சொல்றேன். இன்னொன்னு இங்க திமுக எதிர்ப்பில் யார் உறுதியாக இருக்கிறார்கள்ங்கறத காட்டுறதுக்காக வேண்டாங்கறீங்க. கரெக்ட், அங்க தெரிஞ்சு போயிடும். ரைட்டுங்களா? ஒண்ணு. இன்னொன்னு இங்க சொல்லும்போது சொன்னாங்க, மரியாதைக்குரிய தராசு சியாம் சார் சொன்னாங்க, இது வந்து அமில சோதனை அப்படின்னாங்க. அப்புறம் சார் ஏதோ ஒரு சோதனைன்னு சொன்னாரு, சரவணன் சார் ஏதோ ஒரு சோதனை அப்படின்னாரு. அவர் ஒண்ணுல ஆசிட் டெஸ்ட் தான் வேற ஒன்றும் சொல்லல, அது அமில சோதனை, ஆசிட் டெஸ்ட் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு சோதனையும் நம்ம தராசு சியாம் சார் சொன்னாரு. இது வந்து ஆளுகிற அரசாங்கத்துக்கு தொடங்கணும். விஷ பரீட்சையாக இருக்கும், பல பரீட்சையா விஷ பரீட்சையானா ஒரு ஆசிட் டெஸ்ட்னாரு. நான் சொல்லுவது இது அக்னி பரீட்சையாக இருக்கும். காரணம், விடை தெரியாத இந்த 3.5 ஆண்டுகளில் நாங்கள் நலத்திட்டங்கள் செய்தோம் அப்படிங்கறாங்கல்ல. நீங்கள் நலத்திட்டங்கள், நீங்க அக்னி பரீட்சை தான் பிடிக்கும், அதுல மாற்று பேருந்து பயணத்தை சொல்லுவீங்க, காலை சிற்றுண்டி சொல்லுவீங்க. இதை தவிர உங்களுடைய பெருமைகளை நீங்கள் எவ்வளவு வந்து நீங்க வந்து வரிய உயர்த்துறீங்க எல்லாம் அவங்க பாப்பாங்க. இது மாநில தேர்தல் தானே. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் சார், திமுகவினுடைய முகமூடியாக இன்னைக்கு காங்கிரஸ் முகமூடி, இந்த சென்ஸ் நான் நல்லதுல தான் சொல்றேன். உடனே அல்புகாரி பயங்கரமா சவுண்ட் கொடுப்பாப்ல, என்ன என்ன எங்க முகமூடி சொல்லுங்க, அப்ப நாங்கள் அப்படி தீவிரவாதி அப்பெல்லாம் கிடையாது. முகமூடி என்று சொன்னால் வேலை செய்வது திமுக தான் வேலை செய்தும், அது மரியாதைக்குரிய கூட்டணிகளுக்கான வாக்கு சேகரிக்கிறது எல்லா கட்சியிலும் கூட்டணியில் நடக்கும். ஆனால் நின்று வேலை செய்வது திமுக, ஆனால் அங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவது காங்கிரஸ். உடனே உங்களுக்கு என்னையா பிரச்சனைன்னு சொன்னார் பாத்தீங்களா? அதைத்தான் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் கேட்கிறேன். கேட்டா ஆமா காங்கிரஸ் தான். தந்தை மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு EV.K.S. இளங்கோவன் மறைந்து விட்டார். அவருடைய புதல்வர் என்னுடைய நண்பர் மரியாதைக்குரிய ஈவேரா, திருமகன் ஈவேரா, அவரும் மறைந்து விட்டார். ஆகவே இது காங்கிரஸ் தான் போகும் என்று துணை முதலமைச்சர் ஏன் சொல்லவில்லை என்றால், அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, யாரை நிப்பாட்டறாங்கன்னு தெரியல. ஒரு கூட்டணியா இருக்கும்போது சார் பேசி தானே சார் முடிவு பண்ண முடியும். திரு சரவணன் அவர்கள் சொல்லலாம், ஒரு செய்தி தொடர்பாளர். துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவர் சொல்ல முடியாது. இல்ல, இது காங்கிரஸ் அவர் கட்சியின் தலைவர் இல்ல, கூட்டணி தலைவர் இல்லையே சார். அவர் கட்சிக்கோ கூட்டணிக்கோ தலைவர் கிடையாது சார். சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் நலத்திட்டத்துக்கு மட்டும் துணை முதலமைச்சர் மட்டும் அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? எப்படி முதலமைச்சர் அனுப்பிச்சா போவாரு, அதுதான் சொல்றேன். அதான் சார். அப்போ அரசாங்க விழாவிற்கே நீங்கள் போகிற போது ஒரு கட்சியினுடைய முடிவை, கட்சி முடிவை அவர் எடுக்க முடியாதுல்ல. நீங்க சார் கட்சியில் அவர் என்ன பொறுப்பு, கட்சியில் அவர் என்ன பொறுப்பு, அதைத்தான் கேட்கிறேன். அவர் இப்போ என்ன பொறுப்புல இருக்காரு, அது எப்படி முடிவு எடுக்க முடியும்? கரெக்ட் சார். வெள்ளக்கோயில் சாமிநாதன் இளைஞரணி செயலாளர் இருந்தவர்கிட்ட இது பண்ணி தான் கொடுத்தாங்க, அது வேற விஷயம். அது நமக்கு முக்கியம் இல்ல. கட்சியில எந்த பொறுப்பாவும் இருக்குங்க, ஆனால் கட்சியினுடைய அவை முன்னவரை அனுப்பிச்சுறீங்க இல்ல சார். அதாவது இந்த குழப்பம் கூட இல்லாம அதிமுக நாங்க போட்டிடுறோம், ஏற்கனவே நாங்க நின்ன இடம்னு சொல்றதுக்கு ரொம்ப எளிதா இன்னைக்கே அறிவிச்சிட முடியும். ஆனா 11ஆம் தேதி வரைக்கும் காத்திருந்து வியூகங்களை வகுத்து மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு இல்லையா அதிமுகவுக்கு, அது வியூகமாக பார்க்கப்படுது இல்லையா. 11ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க இல்லையா. அப்ப திமுக கூட்டணி மட்டும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க. அவங்களுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் நேரம் இருக்கே சார் வேட்புமனு தாக்கலுக்கு. நீங்க தான் வெற்றியின் உச்சாணி கொம்பில் இமயமலையின் உச்சத்தில் கூட்டணி பலத்தோடு இருக்கிறீர்கள். அவங்க பாப்பாங்க சார். எதிர்த்து கேட்ட ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் மாற்றப்பட்டார். அதிமுக அறிவிக்கப்படாத அவசர நிலை தமிழ்நாட்டில் இருக்குதா, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அவசர நிலை இருக்குதான்னு கேட்டாரு, உடனே மாத்திட்டாரு. அதே மாதிரி தான் ஆதவ் அர்ஜுன் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குனாங்க, சரி மாத்திட்டீங்க. அதே மாதிரி இப்ப முத்தரசன் ஐயாவும் மாத்திடுவாங்களோ, ஏன்னா தமிழ்நாடு காவல்துறையினுடைய இது வந்து முதலமைச்சர் கையில தான் இருக்கிறதா என்றும் கேட்டார் ஐயா. என்ன சிக்கல் வச்சுக்கலாம், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நண்பர்கள் இருக்கும்போது இந்த கேள்வி நீங்க முன்வைங்க. இல்ல சார், நீங்க திமுக மட்டும் பேசல சார், மார்க்சிஸ்டுகளை குறைத்து மதிப்பிடுறீங்க. மார்க்சிஸ்டுகள் ஒரு மாநாட்டை நடத்தி, மாநில மாநாட்டை நடத்தி, செயற்குழு பொதுக்குழு கூட்டி அதுல தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு தேர்வை நீங்க வேற ஏதோ ஒன்னு சொல்லும் போது அவங்கள ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறதா ஆயிடும். குறைச்சலாம் மதிப்பிடல, உயர்வா தான் மதிப்பிடுறேன். எப்படி உயர்வா இருக்க முடியும் சார்? கூட்டணி கட்சியினுடைய கொள்கை சார்ந்த ஒரு கட்சி அப்படின்னு அவங்க தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்காங்க சார். காங்கிரஸ் நீங்க அவர் வச்ச விமர்சனத்தை சொல்றது வேற.
அவர் இப்படி கேள்வி கேட்டாருங்க சொல்றது வேற. திமுக அதற்காக அவர் மாற்றப்பட்டாருன்னு சொல்லும்போது ஆதோ அர்ஜுன் அப்படித்தான். ஃபேக்சுவலா தவறு இல்ல அது. ஆதோ அர்ஜுன் அப்படித்தான். நான் லாஜிக்கா சொல்றேன். இல்ல லாஜிக் சார். இல்ல சார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு மாநில மாநாட்டுல ஒரு மாநில செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத முத நாள் பேசின ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு அடுத்த நாள் தேர்தல் நடத்திட மாட்டாங்க சார். உங்களுக்கு நல்லா தெரியும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடுகள் தெரியும். வேணா நம்ம ஷியாம் அவர்கள்ட்ட அப்புறம் ஒரு நீங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். மாத்த போறேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். சரின்னு சொல்லிரல சார். அது விட்டுருவோம். இப்ப நான் கேட்பது விட முடியாது. நீங்க காங்கிரஸ்க்கு மார்க்சிஸ்டுகள் வந்து எப்படி திமுகவுக்கு வந்து எப்படி வந்து காங்கிரஸ் முகமுடியோ அது மாதிரி இப்ப பாஜகவுக்கு ஒரு முகமுடி இருக்கிறது. அதுதான் தமாக. மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்? ஐயா நம்மளுடைய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் நேர வந்து இவரையே நிக்க சொல்ல போறாரா? அப்பா கொங்கு மண்டலம் தானப்பா, நீ தான் எதிர்க்கட்சின்னு சொல்லிட்டே இருக்கிறீல, ஒரு தடவை நீங்களே நின்று பாருங்க. ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நின்றீங்க, இப்ப இந்த தடவை ஈரோடு கிழக்கு உங்க பகுதி தானே அப்படின்னு சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. இப்ப நான் கேட்பது பழைய இதுக்கு முன்னாடி நடந்த ஐயா ஈவி கேசன் அவர்கள் வெற்றி மாதிரி இந்த வெற்றியை நீங்கள் பெற முடியாது. காரணம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. இது ஏற்கும்படியாக இல்ல. அதனால யார் அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்பதை காட்டிலும் தமிழக மக்கள் எதிர்பார்ப்போடு இருப்பது யார் அந்த சார், அதுக்கு விடை கிடைக்குமா கிடைக்காதா? ஓகே ரைட், பேசலாம்.